ஆஞ்சநேய உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனி நலகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட அரக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டு எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 23 அக்டோபர் மாதம் 2024 மற்றும் ஒரு புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சொல் தொடர்ந்து 10 மணிக்கு குடும்பம் குவலியம், அடுத்த நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட சமகால இலக்கிய நேரம் இடம்பெற்றுக் கொள்ளும். மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமையை போலவே 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். மாலன் பிள்ளையோட வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம். சகோதரி திருமதி கலைவாணி மோகன் உற்சாகமா இருக்கீங்க? வணக்கம், நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே நல்ல உற்சாகமா இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. நன்றி செலுத்துறோம் தகவனி. இந்த நாளைக்கான தந்த திருவைகளுக்காக உங்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொண்டு நன்றி சகோதரர் நனகோர் குடும்பத்தினரை மற்றும் சக அனைத்து உறவுகளையும் இயேசு நாமத்தில் மாட்டிக்கொண்டு சகோதரி கண்டதிலிருந்து கரவட்டி மேற்கு பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொகை இலக்கம் 381 சொல்லிக்கொண்டு வளமை போல பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7-17 முடிய. பழைய ஏற்பாட்டில் 861வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான பெருவெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்று அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். தீலைக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கையெழுப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாக்குகிறவர்களையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு சௌரிய 55ஆம் அதிகாரம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்,
ஒரு நாடும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. நண்பியே நீ கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர் உன் கதவண்டை நிற்கிறார். உன் கண்ணீரை துடைப்பவர் உன் கதவண்டை நிற்கிறார். நம் இயேசு நல்லவர். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. நம் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட உங்களை மறுரூபமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. மகிமையில் சேர்த்திட உங்களை மறுரூபமாக்குவார். உங்களை மறுரூபமாக்குவார். தகப்பனே, மீண்டும் உங்களுக்கு கொடான கொடிதான் தந்தாப்பனே. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டிய ஜெபிக்கிறேன் தாப்பனே. ஆசீர்வதிங்க, வழி எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் தாப்பனே. தகப்பனே, எங்கள் அன்பு சகோதரர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் அவரோடு சேர்ந்து ஊழியர் குடும்பங்கள் மற்றும் சகல அனைத்து உறவுகளையும் மற்றும் தகப்பனே கலந்து கொள்ளுகிற அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிற பரம்பரை சாபங்கள் அனைத்தையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவையான தண்ணீராஜ் அதுக்காக நன்மை தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, சென்றவிருக்கின்றார்களோ, நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அவர் அனைவரோடும் ஒரு சமூகம் அணு வினாடியும் கூடவே இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ அணுகாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாப்பாக எடுத்து வருவதற்காகவும், இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி அபிஷேகத்தின் தகப்பனே மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து சொல்லிக்கொண்டு விடவர்கள் தவறி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வாழும் வெள்ளப்பிள்ளைகளே வணக்கம். டேவிட் வணக்கம். மீட்பளிக்கும் ஊற்றில் இருந்து அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்ளுவீர் என்கின்றார் இறைவாக்கினரே செய்யா. பிதாச்சுதன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம், உற்சாகம். நீங்களும் உற்சாகம் தானே? ஆம், நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உற்சாகத்தோடு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1735 பொதுக்காலம் 29ஆம் வாரம் இன்று புதன் தினமுமாகும். இன்று திரு அவை கம்பிஸ்திரானோ புனித யோவான் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை தாயின் கருவையில் உருவாக்கிய கர்த்தரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு, அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர்
என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டுத் தலைவனுக்கு தெரிந்திருந்தால் வீட்டில் கன்னம் வைக்க விடமாட்டான் அன்றோ? இதை உணர்ந்து நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார். இதை கேட்ட ராயப்பர், ஆண்டவரே, இவ்வுவமை எங்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமா என்று வினவினார். ஆண்டவர் கூறியதாவது: தக்க காலத்தில் தன் வேலையாட்களுக்கு படியளக்க தலைவன் ஏற்படுத்திய நம்பிக்கையும் விவேகமும் உள்ள கண்காணிப்பாளன் யார்? எந்த ஊழியன் அவ்வாறு செய்து கொண்டிருப்பதை தலைவன் வந்து காண்பானோ அவன் பேறு பெற்றவன். அவனை தன்னுடையதுக்கெல்லாம் அதிகாரியாக ஏற்படுத்துவான் என உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன். ஆனால் என் தலைவர் வர காலம் தாழ்த்துகின்றார் என்று அவ்வூழியர் தனக்குள் சொல்லிக்கொண்டு வேலைக்காரர் வேலைக்காரிகளை அடித்து மயக்கமுற உண்டு குடிக்க தொடங்கினால் அவ்வூழியன் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் தலைவன் வந்து அவனை நீக்கிவிட்டு விசுவாசமற்றவர் கதிக்கு அவனை உள்ளாக்குவான். தன் தலைவனின் விருப்பத்தை அறிந்திருந்தும் முன்னேற்பாடு செய்யாமலும் அவரது விருப்பப்படி நடவாமலும் இருந்த ஊழியன் நன்றாக அடிபடுவான். அவன் விருப்பத்தை அறியாமல் தண்டனைக்குரியவற்றை செய்பவனோ கொஞ்சம் அடிபடுவான். எவனுக்கு அதிகம் அளிக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். எவனிடம் அதிகம் ஒப்படைத்தார்களோ அவனிடம் இன்னும் அதிகமாக கேட்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்தவனே, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்று காலையிலே தம்பி பாலன் வாசித்த அந்த ஏசையா ஆகமத்தில் இருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகமானது, இறைவனை நாம் தேர்ந்து கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் இதய சுத்தியோடு நாம் அனுசரித்து அனுபவித்து வருவோமே என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு கூறிய அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். உனக்கு வைர மாணிக்க வைடூரியங்களோடு கூட நகைகளை அவர் உனக்கு சூட்டுவார், அணிவிப்பார் என்று சொல்லி இன்றைய வாசகம் நமக்கு தரப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே விழிப்பாயிருங்கள், மனுமகன் வருவார் என்ற வார்த்தையையும் கேட்கின்றோம். இன்னும் 2 மாதங்களில் இப்போதே இந்த பாரிஸ் நகரத்திலே கிறிஸ்துமஸுக்கான நத்தார்த்தத்துக்கான களைகள் கட்டத் தொடங்கிவிட்டது. வியாபார வணிக கூட்டங்கள், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பெரிய வணிக வியாபார நிலையங்களில் எல்லாம் அலங்கார வெளிச்சங்கள் பவனி வருகின்றது. ஆனால் இன்றைய நாளிலே இயேசு கூறுகின்ற இந்த வார்த்தை, விழிப்பாயிருங்கள், மணமகன் வரும் நேரம் எப்பவென்று உங்களுக்கு தெரியாது, ஆகவே விழிப்பாயிருங்கள். நாங்கள் எவ்வளவுதான் தலையினாலே
உருண்டு பிறண்டு நாம் இதென்றாலும் இன்றைய வார்த்தை நமக்கு தருவதெல்லாம் விழிப்பாயிருந்தது. எப்பொழுதும் ஆண்டவர் வருகைக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. நம் கடமைகளை நாள்தோறும் செய்தால் நாம் தயார் நிலைக்கு வந்து விடுவோம். கடமைகளை சரிபார்த்து நாம் செய்யும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்கு மேற்பணியிடம் உயர்வு நமக்கு வந்துவிடும். இன்றைய காலகட்டத்தில் சிறப்பாய் செய்யும் பணியாளரை விட ஒழுக்கமான பணியாளர்கள் என்றும் மனதில் நிலைத்திருக்கின்றார்கள். வள்ளுவர் ஒழுக்கத்தை உயிரை விட நாம் போற்றப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். கடமைகளை செய்ய பலனை எதிர்பாராது நாம் வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே புனித லூக்கா 12வது அதிகாரம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இறைவன் நமக்கு கொடுத்துள்ள 24 மணி நேரத்தில் பல்வேறு கடமைகளை செய்ய வேண்டியுள்ளது. குடும்பத்தினரோடு நீண்ட நேரம் செலவழித்தல், நண்பர்களோடு கலந்துரையாடுதல், பயண நேரம், வேலை நேரம், உடற்பயிற்சிக்கான நேரம், ஓய்வுக்கான நேரம் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். இவை யாவும் நம்முடைய சக்தியை கரைத்து விடுகின்றது. இந்த நிலை நீடித்தால் வேரோடு பிடுங்கப்பட்ட மரம் போல் ஆகிவிடுவோம். ஆகவே அருளின் தளத்தில் இறைவன் நமக்கு தரக்கூடிய ஆசிரியையும் உடற்சக்தியையும் பெற ஜெபத்துக்கென்று நேரம் ஒதுக்குதல் வேண்டும். அதுக்காகத்தான் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நாளைக்கு அவர்கள் வாகனம் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஓடாவிட்டாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும் வேலை செய்யாவிட்டாலும், உணவு அருந்தினாலும் அதற்கு முன்பாகவும் கூட ஒரு நாளைக்கு 5 தடவை அந்த இறைவனை தொழுகின்றார்கள், நன்றி கூறுகின்றார்கள், பாதுகாப்பை தேடுகின்றார்கள். எவ்வளவு ஒரு அபரிதமான அந்த கடவுள் பக்தி! என் கிறிஸ்தவர்கள் கூட அப்படி செய்வதில்லை. ஏதோ அந்த நேரம் ஒதுக்கப்பட்ட நேரம் திருப்பலிக்கு செல்லுகின்றார்கள். அதே நேரத்திலே ஏதோ நேரம் சரியாக ஒரு காலை, மதியம், இரவு என்று சொல்லி ஜெபித்து விட்டு தூங்குகின்றார்கள். அடுத்த நாளும் அதே நிலைதான். ஆனால் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வாகனம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த நேரம், தொழுகை நேரம் வரும்போது அந்த வாகனத்தை ஒரு பாதையின் அருகிலே நிற்பாட்டி விட்டு தாங்கள் வைத்திருக்கும் அந்த தரையிலே போடும் அந்த துண்டையோ ஒரு பாயையோ எடுத்து அவர்கள் விரித்து விட்டு அவர்கள் தொழுவதை நாம் பார்க்கலாம். எவ்வளவு ஒரு அதிசயம்! எவ்வளவு ஒரு இறைவனிலே வாழும் அந்த மகத்தான உன்னத தத்துவம்! ஆம், ஆகவே மருமகன் வரும்போது அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இதை நிலை நீடித்தால் வேரோடு பிடுங்கப்பட்ட மரம் போல் ஆகிவிடுவோம். இறைவனை தேடாட்டில் எங்களுக்கு இந்த நிலை நடக்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நமக்கு அறிவுறுத்துகின்றது, எச்சரிக்கின்றது. ஆகவே அருளின் தரத்தில் இறைவன் நமக்கு தரக்கூடிய ஆசிரியையும் உடற்சக்தியையும் சுப நேரத்துக்கு என்று ஒதுக்குதல் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விழிப்படைய முடியும். எதற்காக நான் இந்த உலகிற்கு வந்தேன், எந்த பாதையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிய முடியும். அன்னை மரியாவின் அடிச்சுவட்டில் நடந்தவரை பின்பற்றும் போது, ஜெபமாலையை நாம் தியானிக்கும் போது ஒருபோதும் தவற மாட்டீர்கள் என்கின்றார் புனித பெர்னாந்து அவர்கள். ஆகவே அன்பான உறவுகளே, நாம் தேட வேண்டியது விழித்திருந்து ஜெபிப்பதுதான். இதுவே நமக்கு இறைவன் தரப்பட்ட கொடை. ஆகவே அவரை எப்போதும் மனதில் இருத்தி நாம் ஜெபிப்போம், அவரது உதவியை தேடுவோம், சாத்தானை எதிர்ப்போம், வெற்றி கொள்வோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்து அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு மன்னிப்போம் ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதத்துக்கு நன்றி. வணக்கம் தங்கியே, நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். நன்றி, மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்னது போல் தான் அன்று இளையவர் வந்து சொல்லியிருந்தார், அண்டர் கிரவுண்டருக்கு தானே ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்குமா. அப்போ அது ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு இளையவர் படா 2 இறங்கி அந்த மட்டை விரித்து ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறார். அவ்வளவு சனம் போகுதான், அது பிஸியான ஒரு ஸ்டேஷனாக ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறார். அண்டு இது தெரிந்தானே, ஒரு சிலர் இப்படி பார்ப்பார்கள், ஒரு சிலர் அப்படி பார்ப்போம், ஒரு சிலர் இப்படி பார்ப்பார்கள். அப்படின்ட்டு நான் சொன்னேன், அதுதான் அவர்கள் அப்படித்தான். அவர்கள் அந்த ப்ரே டைம் எத்தனை டைம்னு சொல்லிட்டு இருக்குது, நேரமாண்டு அவருக்கு ஆக்களை பற்றி கவலைப்படுவாங்க. அவர் கடவுள் அந்த இடத்துல சுற்றத்தை பற்றி பார்க்கறதே இல்லை. இதுல யார் நிற்கிறார், யார் போறார், யார் வாரார் என்பது இல்லை, யாரும் இல்லை. அவ்வளோ நிறைய க்ரௌட், அது காலையில் வேலைக்கு போகிற க்ரௌட் என்ன தெரியும் தானே. அப்போ அவர் நடுவிலேயே போட அது சிலருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தானே என்ற மாதிரி சொன்னார். இரண்டாம் போக முடியாமல் ஒரு சின்ன ஒரு இதானே இருக்கும். அதனால் அவர் அதை பற்றியும் கவலை இல்லை. அவருக்கு அந்த நேரம் தான் ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேஷனில் போய் நிற்பாருங்க சொல்லி ஆவியானவரின் துடிப்பு அவரோட மதம் அதான்ட்டு சொல்லிட்டு ஆண்டார். அப்படிதான் நீங்கள் சொன்னது போல தான் போய்கொண்டிருக்கங்களே அவர்கள் அந்த நேரங்கள் இருக்குமா இருக்கும், அந்த நேரங்களில் கும்பிடுவார்கள். சரி, நன்றி.
பாருங்க நேசல் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி மணிமோகன் அவர்களை. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக நீங்கள் செய்தியெல்லாம் கேட்டு அந்த மாதிரி உற்சாகமாக இருக்கிறீங்க. வாங்க. காலையில செய்தி கேட்கறது வாணி, அப்ப என்ன செய்தி அது நல்ல விஷயம் தானே. பாட்டுகளை போட்டு கேட்கறத விட செய்தி கேட்கறது நல்லது தானே. டப்பாங்குத்து பாட்டுகளை காலையில் கேட்கறத விட ஒரு செய்தி அல்லது ஒரு இந்த பக்தி பாடல்கள் அப்படி கேட்க காலையில் நாட்டு நடப்புகள், உலக நடப்புகள், காலையில சிந்தனை அந்த பாட்டுகள் எல்லாம் கேட்கறது, காலையில இருந்து கேட்டுட்டு தான் அப்படிங்க மனசு அமைதியாக்குறது. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1512 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாகும். விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார். சோதனைகளை வென்றெடுக்கவும் தீமை என்னும் சிறையில் சிக்காதிருக்கவும் நிலைவாழ்வுக்கு நம்மை காத்துக் கொள்வதற்கும் விழிப்பாய் இருத்தலே உயரிய வழியாகும். விழிப்பாய் இருப்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நமது வாழ்க்கையில் பலவற்றை எதிர்கொள்கின்றோம். இறப்பு, இழப்பு, துன்ப, துயரம், மகிழ்ச்சி, இப்படி பலவிதமான உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளும் போது அவற்றை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நமது வாழ்வில் ஏற்படுகின்ற கவலைகள், துன்பங்கள் தான் நமது வாழ்வை பற்றி ஆராய்வதற்கான அடிப்படையாக இருக்கும். என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலை பெற இறையருளை நாம் தினமும் நாட வேண்டும். இன்றைய காலங்களில் சாதாரண பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண முடியாமல் ஏமாற்றமடையும் பலர் தங்கள் வாழ்வையே முடித்துக் கொள்ள விரும்புகின்றனர். பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவர்களுக்கு ஆன்மீக ஆற்றலும் இல்லை, மனப்பக்குவமும் இல்லை. அதனை கடந்து அவர்களை பக்குவப்படுத்துவது நமது தார்மீக பொறுப்பு ஆகும். கடவுள் நமக்கு தருகின்ற கடமைகளும் பொறுப்புகளும் பிறருடைய நலனுக்கு பயன்பட வேண்டும். கடவுளிடம் இருந்து வருகிற கொடைகள் நமக்கு தரப்பட வேண்டும் என்று உரிமை கொண்டாட நாம் உரிமையாளர்கள் அல்ல, பொறுப்பாளர்கள் மட்டுமே. பொறுப்பாளராகிய நாம் உரிமையாளராகிய கடவுளுக்கு கடன் பெற்றவர்கள். நம்மிடம் தரப்பட்ட பொறுப்பை நாம் எவ்வாறு செயல்படுத்தினோம் என்பதை குறித்து நாம் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கடவுள் நம்மிடம் ஒப்படைத்த பொறுப்பு நாம் ஒருவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே. கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை அவருக்கு அளிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? இறைவா, நீர் எம்மிடம் ஒப்படைத்த பொறுப்பை நன்றியோடும் கடமை உணர்வோடும் செயல்படுத்த எமக்கு அருள்தாரும் என்று வேண்டிக் கொண்டு, இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துளங்கள் தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை, இறைவாய் ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை என்று வேண்டிக்கொண்டு திருமதி மணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்திய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்திய நாளில் வைத்து எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி மணிமோகன் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நடேசன் அவருடைய காணமே வந்துட்டார். வணக்கம், வாங்க. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி நடாமூனவர்களுக்கு அனைத்து பாமுறிந்து இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இந்த பொதுக்காலத்தின் 29ஆம் வாரத்தின்
மூன்றாம் நாள் புதன்கிழமை 791வது ஆக்கமா கிறிஸ்தவ நற்சிந்தனை. பரிசேயர்களின் அதிகார போக்கை சாடும் வண்ணமாகவும் அனைவரையும் அழிக்கும் சக்தியாக இருக்கின்ற ஆதிக்க அணுகுமுறைகளை சுட்டிக்காட்டும் வண்ணமாகவும் இன்றைய நற்செய்தி அமைகின்றது. நம்பிக்கைக்குரிய பணியாளர், நம்பிக்கையற்ற பணியாளர் என்ற இருவரை கொண்டு கடைசி தீர்வை விளக்குகின்றார் இயேசு. நம்பிக்கைக்குரிய பணியாளர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதனால் தான் தலைவனின் உடைமைகளாம் அதிகாரியாகின்றார். ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் அவர்களின் உள்ளத்துக்கு குரலுக்கு செவி கொடுத்து தன் தலைவனின் அலுவலையை கண்முன் கொண்டு செயலாற்றுதல் கிடைத்த பரிசு. நம்பிக்கையற்ற பணியாளர் திருடனின் மனநிலை கொண்டிருக்கின்றான். இத்தகையோர் 2 வகையான தவறுகள் செய்கின்றனர். தலைவன் இல்லாதவர் தான் நினைப்பதை செய்வது, தலைவன் வருவதற்கு முன் அனைத்தையும் செய்துவிட நேரம் இருக்கிறது என்று வேலையை தள்ளி போடுவது. அதனால் தான் இயேசு பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்கின்றது, இரவு வருகின்றது, அப்போது யாரும் செயலாற்ற முடியாது என்கின்றார். நம்பிக்கையற்ற பணியாளர் நம்பிக்கை நாளை என்பதில் விழுந்து கிடக்கின்றது. அப்போது கொடுக்கப்பட்ட பணியை இன்றைக்கு செய்து முடிக்க இயலாது. நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும் பணியாளர் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாதலால் தலைவரின் தண்டனைக்கு ஆட்படுகின்றான். நமக்கும் அதே நிலைதான். நம்மை படைத்தவருக்கு அனைத்து வாய்ப்புகளை கொடுத்தவருக்கு நம்பிக்கைக்குரிய பணியாளராக இருக்கிறோமா? இல்லையெனில் செயல்முறைகளில் சிந்தனை மாற்றி கொண்டு வருவோம். ஏனென்றால் மீதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மீதியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அது நியாயமாக இருக்கின்றது. தூயனல் பிதாவே, எங்கள் வல்ல கர்த்தாவே, உம் நாமம் போற்றணுமே, உம் மகிமை பெருகணுமே, உம் சித்தம் பரிசுத்தமே எங்கும் என்றும் நிறையணுமே, இங்கு என்றும் ஆகணுமே. அப்பா, உந்தன் திருக்கரத்தை என் மீது வைக்க வேணுமே, காயமெல்லாம் மாறணுமே, ஐயா முற்றும் தூய்மை ஆக்கணுமே. தூயன பிதாவே, எங்கள் கர்த்தாவே, உம் நாமம் போற்றணுமே, ஐயா உம் மகிமை பெருகணுமே. நன்றி, வணக்கம் கலைவாணி. மிக்க மிக்க நன்றி ஜான்சர் வழியே தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களோடு இப்போ வந்தீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமாம். சரியா, நன்றி நன்றி. புதன்கிழமை கடைசி இப்போ தான் கடைசி வள்ளி கடைசி எப்படின்னு போவீங்கண்ணா? ஆமாம். சரி, நன்றி நன்றி, வணக்கம். அந்த பக்கத்தில் இருக்கிற சர்ச் தானே? உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளது தானே? அந்த சர்ச் தான். இல்லை, அது எங்களுக்கு தெரியாது. அந்த புதுசு நான் பழசு நினைச்சு கேட்குறேன். அது தூரம், இது கொஞ்சம் கிட்ட. ஓகே ஓகே. பழசு அது ஞாபகம் இருக்குது, இது தெரியாது. இந்த ஏரியாவை பிடிக்கணும். நன்றி நன்றி, வணக்கம். தமிழக்கா காலை நேர சிந்தனை எதுவுமே எனக்கு தெரியலை, வரலன்னு சொல்லக்கூடாது. சொல்கிறீங்க ஏதாவது உண்டு? மியூட் எடுக்கல உங்க. வணக்கம் மாணி. எனக்கு காலையிலேயே சிந்தனை வருவது குறைவாக இருக்கிறது. அப்ப எந்த நேரத்துல வரும்? அதான் தெரியல. இல்ல எந்த நேரத்துல வரும் உங்களுக்கு சிந்தனை? அந்த நேரம் அதை கவனிச்சு பகல் இரவு வந்ததா? நேற்று பின்னேரம் இல்ல, மூளையில ஒன்றும் இப்ப சிக்கது இல்ல. ஏன்னா பின்னேரத்துல இப்ப பிள்ளைகளையும் நாங்க வாழ்த்துறதை விட்டுட்டோம் தானே. அப்ப அந்த நேரத்துல சில சிந்தனையில இருக்கிறபடி நல்ல வர இல்லையோன்னு யோசிக்கிறேன் நான். இல்ல நான் என்ன பொறைச்சலுக்கு வாரம் பேன் பின்ன வர இல்ல, அதுக்கும் பேன் போட்டார்கள் யாரோ. இதுக்குள்ளேயே நான் சொல்லு கேட்க மாட்டேன். இதுக்குள்ளேயே இருக்காதீங்க. வீட்டு வேலை என்ன, சமையல் என்ன, பிள்ளை ஊட்டி என்ன சொல்லிட்டாரோ. ஏன்னா பின்ன இடத்துல இல்லை பிள்ளைகள் பெரிய மாமிக்கள் ஒருத்தர் வார இல்லை. அதில் நீங்கள் மட்டும் தான் வாரது, நீங்களும் தர்ஜனியும். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் கொஞ்ச நாள் வந்தார், இப்போ அவரும் வாரதில்லை. அப்போ ஜோதிச்சேன் சிலவளை நீங்களும் சிந்தனை சிதறலாம், சிப்பியா வாரட்டிங்களோ, சிந்திக்கிறதுல டைம் இல்லையோன்னு ஜோதிச்சிட்டேன். என்ன பற்றி பேர் வருது? அது கதை முடிஞ்சு பேர் வாரது கேட்குது தானே.
அதான் அப்ப இதுக்கு முதல் கழிச்சதும் கேட்டு தானே இருக்கணும். நான் அது இப்பதான் அது இப்பதான் அது அப்போ பல பேர் இப்படி தான் கிளம்பிட்டீங்க ஐயா. இதுக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? எனக்கு ஃபோன் வந்துட்டு இல்லை அவர் வந்து கதவை திறந்துட்டார், இல்லை அதுக்குள்ள ஏதோ சத்தம் வந்துட்டுது. ஆனால் என்ற பேர் வந்தது மட்டுமே இந்த காதில் வருது. இப்பதான் வீட்டுக்குள்ள நான் இப்ப படிக்கிறேன். எனக்கு இப்ப 10:40க்கு எனக்கு அப்பாயின்மெண்ட். எல்லாரும் ஓட போறீங்க இப்போ திரும்ப. ஏன்னா 10:30க்கு நீங்க விட்டுறணும். நான் இப்ப எனக்கு இந்த பொரிச்சலையும் தினக்கதையும் வந்துட்டு போட போறேன். எல்லாரும் காலையிலேயே ஓட்டம் தான். சரி, பரபரப்பா இருக்கிறேன். எனக்கு இல்லை அலுவல் இருக்குது. பரபரப்பா இருங்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் வாணி. வருகிற வாரம் என்ற பெயர் வருகிறதான் கேட்டேன். என்ற பெயர் அடிபடுகிறது. இல்லை, பின்னேரங்களில் பிள்ளைகளை தட்டி கொடுக்க ஒரு 3-4 மாமிகள் வந்தார்கள். நான் வரையில தமிழ் இப்போ இந்த மாமிகளையும் காணும். தர்ஜினி வேலைன்றபடியா வரையில, ஆனால் மற்ற யாருமே பாருதில்லை. இப்போ நான் வரையில என்ன நான் அதுல போய் இருந்த உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு பாணி. அவளுக்கு போர் அடிக்குது பிள்ளைகள நிகழ்ச்சியா. எனக்கு என்னன்னு தெரியல. நித்திர தூக்கமா வருது. என்னன்னு தெரியல பாணி. நீங்கள் வேலையில செய்து போட்டு வந்து அதில் இருக்கணும் மட்டும் இல்லை தானே. 2 சொல்லுங்க. வாழ்த்துக்கள். கொட்டிங்களா? நன்றி, வணக்கம். பாணி